சக்தி. மழைக்காலத்தில் பெய்யும் தண்ணீரை உறிஞ்சி வைத்துக்கொண்டு மரம் சீராக வளர்கிறது. சீராக பயன்படுத்தி கொண்டு வளர்வதுடன் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பயன் தருகிறது. மனிதனோ வாழ்நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் ராசி பலனையும் குருட்டு அதிர்ஷ்டத்தையும் நம்பி ஏமாந்து போகிறான். செடியும் மரமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து பயன்பட வாழ்வது போல மனிதனும் ஒருவருக்கொருவர் தருமம் செய்து பயன்பட வாழ வேண்டும். தருமத்தை அழிக்க முடியாது. நேற்று, இன்று, நாளை என விஞ்ஞானத்தால் அழிவுகள் ஏற்படலாம். இயற்கையை அழிக்கவும் முயலலாம். ஆனாலும் தருமத்தை அழிக்க முடியாது. மக்கள் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி வாழ வேண்டும். தரும சிந்தனை இருந்தால்தான். மேகம் இல்லை என்றால் மழை இல்லை. அந்த மேகத்தை போன்றது உள்ளம். அந்த உள்ளத்தில் தரும சிந்தனை இருந்தால்தான் சொல்லாற்றல், செயலாற்றல் இருக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உன்னை விட எனக்கு திறமை உள்ளது என்று ஒருவன் நினைக்கிறான். யாருக்கு என்ன திறமை இருந்தாலும் இறந்தும் இரவாமல் இருக்க வேண்டுமானால் தருமம் செய்ய வேண்டும். இயற்கை பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மனிதனுக்கு தருமம் செய்கிறது. ஆனால் மனிதனோ மற்றவர்களுக்கு தருமம் செய்ய தயங்குகிறான். எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடிவதில்லை. நினைத்து பார்ப்பதற்குள் காலம் உருண்டோடி விடுகிறது. உயிரை விட மேலானது தருமம். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.